டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த யூடியூப்ல போயிட்டு 30 நாளில் வந்து பாஸ் ஆவது எப்படி, தமிழில் வந்து 100க்கு 100 எடுப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷார்ட்டமாக நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் குறுக்கொழியில் படிக்காங்களோ அவங்க யாருமே வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது. அதுதான் வந்து ஃபேக்ட். சொல்கிற ஒரே விஷயம், சிலபஸை நல்லா பாருங்கள், ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து நல்லா பாருங்கள். ஸ்கூல் புக்கை வந்து சும்மா கண்ட மணிக்கு வந்து படிக்காமல் ஒரு சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக்கு தகுந்த மாதிரி ஸ்கூல் புக்கை வந்து அப்ரோச் பண்ணுங்கள். குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஒரு ரெஃபரன்ஸ் புக்கை தேடணுமே தவிர எடுத்த உடனே வந்து ரெஃபரன்ஸ் புக்கை படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இல்லை எப்போதுமே வந்து பாஸ் பண்ண முடியாது. இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக தீபம் அப்படிங்கிற ஃப்ரீ பேஜ் வந்து போட்டிருக்கோம், டெஸ்ட் பேஜ் வந்து போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் அதே மாதிரி டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே வந்து டெய்லியுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள மாணவ மாணவிகள் 10th படித்தவங்க, 12th படித்தவங்க, டிகிரி முடித்தவங்க, பிஹெச்டி, எம்ஏ, பிஇ இவங்க எல்லாருமே முட்டி மோதி போட்டி போடக்கூடிய ஒரு தேர்வு என்ன அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் தான். ஆனால் இந்த குரூப் 4 எக்ஸாமில் 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க, 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக எவ்வளவு வேகன்சி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறாங்க. அப்போ மீதமுள்ளவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆக்சுவலாக வந்து டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த மட்டும் ரொம்ப ஈஸி. சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு, ப்ராப்பரான டெஸ்ட் பேஜ், இதை யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ இவங்க எல்லாருமே வந்து நல்ல மார்க் எடுத்து ஒரு விஏஓ ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டைபிஸ்ட்டு, ஜூனியர் ரெஜிஸ்டண்ட்டு, ஸ்டெனோ இந்த மாதிரி வந்து போஸ்டிங் போயிருந்தாங்க. பட் ப்ராப்பராக வந்து அட்டெம்ப்ட் கொடுக்காம இந்த யூடியூப்பில் போயிட்டு 30 நாளில் வந்து பாஸ் ஆவது எப்படி, தமிழில் வந்து 100க்கு 100 எடுப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷார்ட்டமாக நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் குறுக்கொழியில் படிக்காங்களோ அவங்க யாருமே வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது. அதுதான் வந்து ஃபேக்ட். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இப்போ பாஸ் பண்ணி வேலையில் இருப்பாங்க, பாஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா சொல்கிற ஒரே விஷயம், சிலபஸை நல்லா பாருங்கள், ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து நல்லா பாருங்கள். ஸ்கூல் புக்கை வந்து சும்மா கண்ட மணிக்கு வந்து படிக்காமல் ஒரு சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக்கு தகுந்த மாதிரி ஸ்கூல் புக்கை வந்து அப்ரோச் பண்ணுங்கள். அதே மாதிரி படித்தா மட்டும் பத்தாது, நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி தேவையில்லாமல் இந்த யூடியூப்பு அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து இந்த குரூப் 4 புக்கு, குரூப் 2 புக்கு இதெல்லாம் வாங்கி படிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல் புக்கை வந்து நல்லா படிங்க. ஒரு சில டாபிக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும் நம்ம அப்ரோச் பண்ணால் போதும். அதையெல்லாம் தாண்டி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம டெஸ்ட் பேஜை வந்து அட்டன் பண்ணுறோமோ அது மட்டும்தான் நல்ல மார்க் எடுக்க வழிவகை பண்ணணும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழை பொறுத்த மட்டும் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா படிப்பாங்க. ஏன்னா தமிழ் வந்து 6 to 12th வரைக்குள்ள தமிழ் புக்கை வந்து நல்லா படிக்க போகிறோம், ரிப்பீட்டடாக வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும், அதாவது ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக், பாலிட்டி, அப்புறம் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடு, இதை யார் ஃபோக்கஸ் பண்ணி படிக்காங்களோ இவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க. நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், தமிழில் 100க்கு 100 எடுக்கிறவங்க, மேக்ஸில் 25க்கு 25 எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கலை. ஆனால் இதையெல்லாம் தாண்டி தமிழ், மேக்ஸில் நல்ல மார்க் எடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸில் யார் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வாங்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் தமிழ் மட்டும் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னா கதைக்கு ஆகாது. ஏன்னா தமிழ் வந்து எல்லாருமே வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நல்லா படிப்பாங்க. அதே மாதிரி மேக்ஸில் நான் 25க்கு 25 போட்டுருவேன் அப்படின்னா அதுவுமே வந்து கதைக்காகாது. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் தமிழில் எப்படி நல்ல மார்க் எடுக்காங்களோ அதே மாதிரி தான் மேக்ஸ்லேயுமே வந்து நல்ல மார்க் எடுக்காங்க. பட் எக்கனாமிக், ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, தென் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடு, இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் வெற்றியாளராக வந்து தீர்மானிக்கப்படுறாங்க. இப்போ லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருக்காங்க. நம்முடைய அகாடமியில் இருந்துமே வந்து வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க பண்ணின ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிலபஸ் நல்லா பார்த்தாங்க,
ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்தாங்க. மூணாவது சிலபஸ் வைஸ் வந்து ஸ்கூல் புக்கை நல்லா படித்தாங்க. 6 to 12 வரைக்குமே வந்து தமிழ், அப்புறம் இங்கிலீஷு, மேக்ஸு, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே படித்தாங்க. இந்த தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் புக்கை மட்டும் படித்தாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த யூடியூப்பில் போயிட்டு இத்தனை நாளில் எப்படி பாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி குறுக்குவழியில் படிக்காமல் ஒரு நேர்வழியில் மட்டும்தான் படித்தாங்க. தேவைப்பட்டதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டைரெக்டாக தான் வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரூப் 4 பொறுத்த மட்டும் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து ஒரு அகாடமி போய் படிக்கலாம், அகாடமி போகாமல் வீட்டில் இருந்து படிக்கலாம், அகாடமி போனால் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியாது, வீட்டில் இருந்து படித்து பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய மைண்ட் செட்டோட நிறைய மாணவர்கள் வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. பட் இதையெல்லாம் தாண்டி அகாடமி போய் தான் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. உங்களால் வீட்டில் உட்காந்து படிக்க முடியும் அப்படின்னா அகாடமி போயிட்டு நீங்கள் நல்லா படிப்பீங்க. உங்களால் வீட்டில் உட்காந்து படிக்க முடியல அப்படின்னா அகாடமி போனால் மட்டும் எப்படி படிப்பீங்க? அது வந்து பாசிபிளே கிடையாது. ஓகே, அப்படி இருக்கும்போது அகாடமி போனீங்க அப்படின்னா நீங்கள் தான் படிக்கணும். வீட்டில் உட்காந்து படிக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் படிக்கணும். எங்கே போனாலுமே நீங்கள் தான் படிக்கணுமே தவிர அங்கே போய் சேர்ந்தா மட்டும் படித்து பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மைண்ட் செட்டு தயவு செய்து வேண்டாம். ஓகே, அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியாளர்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ப்ரீவியஸ் கொஸ்டினில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இப்போ கம்மிங் கொஸ்டினில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம எப்படி இந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ண போகிறோம், நம்ம எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவோட ஒரு புரிதல் தன்மையோட யார் அட்டெம்ப்ட் கொடுக்காங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நானும் வந்து குரூப் 4 படிக்கேன் 10ல் 11 வந்து நானும் போகிறேன் அப்படின்னா கதை பாஸ் ஆகாது. ஓகே, அதே மாதிரி குரூப் 4 பொறுத்த மட்டும் 10th படித்தவங்க, 12th படித்தவங்க, பிஎஸ்சி, பிஏ, எம்இ, பிஇ, பிஹெச்டி இவங்க எல்லாருமே வந்து முட்டி மோதி நிற்பாங்க, அப்படியே கொசன்னு இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம ஒரு யூனிக்காக தெரியணும் அப்படின்னா ப்ராப்பராக படித்தா மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி பக்கத்து வீட்டு பையன் படிக்கான் நானும் படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவன் ஒரு டாபிக் படிக்கான் அப்படின்னா நீங்கள் ஒரு டாபிக் படிக்கணும். அதுவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். அவன் வந்து நான் அப்படி படிக்கேன் இப்படி படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பட் அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, அதே மாதிரி இப்போ நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே நாங்கள் எப்படி கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது எத்தனை கொஸ்டின் கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இலக்கணத்தில் வந்து 25 வினாக்கள் கேட்காங்க. அப்போ இதில் உள்ள டாபிக் என்ன அப்படின்னா பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, அதே மாதிரி குறில்னா என்ன, நெடில்னா என்ன, சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், இந்த மாதிரி டாபிக் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே வந்து 6 to 12 வரைக்குள்ள ஸ்கூல் புக்கை படிக்கும் போதே வந்து நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகே, நீங்கள் சிலபஸை தாண்டி ஒரு பொண்ணு படிக்க வேண்டாம், சிலபஸில் உள்ளதை படித்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஆனால் நிறைய பேர் வந்து சிலபஸில் உள்ளதே வந்து படிக்க மாட்டாங்க. இந்த அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்து புக்கு பப்ளிஷ் பண்ணுறோம், இதை வந்து நீங்கள் பர்சஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை படிக்கிற எல்லாருமே பாஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அப்போ யார் பாஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்கூல் புக்கை ப்ராப்பராக படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா சோர்ஸ்க்காக வந்து அந்த ஒரு அகாடமி புக்கை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்கூல் புக்கை படிக்காமல் டைரெக்டாக போய்ட்டு ஒரு அகாடமி புக்கை படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இப்பவும் இல்லை எப்போதுமே வந்து பாஸ் பண்ண முடியாது. குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஒரு ரெஃபரன்ஸ் புக்கை தேடணுமே தவிர எடுத்த உடனே வந்து ரெஃபரன்ஸ் புக்கை படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இப்பவும் இல்லை எப்போதுமே வந்து பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணி இப்போ வேலையில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படிங்க, ரிப்பீட்டடாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா வந்து ஒரு சில டாப்பிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் புக்கை வந்து தேடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர எடுத்த உடனே வந்து இந்த புக்கை படி அந்த புக்கை படிலாம் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸ்கூல் புக்கு, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு, டெய்லி ப்ராக்டிஸு இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் படிப்பாங்க, 1 மணி நேரம் படிப்பாங்க, எனக்கு தூக்கமாக இருக்குது, ஹெட்டக்காக இருக்குது, ஆனால் எனக்கு படிக்கணும்னு சொல்லி ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. மீதமுள்ள நேரம் எல்லாமே வந்து யூடியூப்பில் போய்ட்டு யார் யார் எப்படி படித்தாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது இவங்க படிக்க மாட்டாங்க ஆனால் மற்றவங்க படித்ததை வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. சரி, அதை அப்ளை பண்ணி படிக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கிடையாது. ஏன்னா புக்கை தூக்கி படிக்கும்போது மட்டும்தான் தலைவலி வரும், தூக்கம் வரும், எல்லாமே வரும். பட் இதையெல்லாம் தாண்டி சோசியல் மீடியாவை தேவைக்கு மட்டும் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு
தன்னோட சந்தேகத்தை மட்டும் பூர்த்தி பண்ண அந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ணி வேலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய எக்ஸாமில் வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ்சி, டிஎன்பிசி குரூப் 1, அப்புறம் இந்த குரூப் 4 இவங்க எல்லாம் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, சிலபஸை நல்லா பாருங்கள், ப்ரீவியஸ் கொஸ்டினை நல்லா பாருங்க, சிலபஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்கூல் புக்கை நல்லா படிங்க. இப்போ யூபிஎஸ்சி அப்படின்னா என்சிஆர்டி புக்கை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டிஎன்பிசி அப்படின்னா எஸ்சிஆர்டி புக்கை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி படித்தா மட்டும்தான் நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும். இதையெல்லாம் தாண்டி படித்தா மட்டும் பத்தாது. ஏன்னா எல்லாருமே வந்து படிக்க அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு இருப்பான். யாரெல்லாம் வந்து ஒரு டாப்பிக்கை படித்ததை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மற்றவங்க படிக்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் படிக்காமல் உங்களுக்கு பசி இருக்குது அப்படின்னு நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுற பாசிபிள் இருக்கும். அதை விட்டுட்டு அவனும் படிக்க நானும் படிக்கேன், அவனும் வீடு கட்டுதான் நானும் வீடு கட்டுவேன் அப்படின்னா அது வந்து கஷ்டமாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அது வந்து போட்டிக்காக மட்டும்தான் படிப்போமோ தவிர நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்க மாட்டோம். ஓகே, ஸோ திங்க் பண்ணி பாருங்கள். இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக தீபம் அப்படிங்கிற ஃப்ரீ பேஜ் வந்து போட்டிருக்கோம், டெஸ்ட் பேஜ் வந்து போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் அதே மாதிரி டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே வந்து டெய்லியுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், தமிழை பொறுத்த மட்டும் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா படிப்பாங்க. மேக்ஸிமே வந்து அப்படி தான். இதையெல்லாம் தாண்டி ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும், அதாவது சயின்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி அண்டு ஜியாகிரபி, எக்கனாமிக், ஐஎன்எம், பாலிட்டி இது எல்லாம் யார் படிக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய அகாடமி சார்பாக டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு தீபம் ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப் குரூப் லிங்க், டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் டைம் குரூப் 4க்கு படிக்கிற பேட்டர்ன் என்ன அப்படின்னா, சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஸ்கூல் புக்கு டெய்லியுமே வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து படிக்கணும். அதே மாதிரி டெஸ்ட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் எப்படி கேட்குங்க, நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதே மாதிரி நம்ம இன்னும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வரும். ஓகே, ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை டிஎன்பிசி குரூப் 4க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்.